இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. சௌந்தர்யாக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து ஒரு சம்பவத்தில் மாட்டினாங்க. அந்த சம்பவத்திலே வச்சு செஞ்சு விட்டாங்க எல்லாருமே. அதாவது வீட்டுக்குள்ள சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்தில் வந்து மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் முத்துக்குமரனுக்கும் அவங்களுக்கும் இந்த செகண்ட் ப்ரோமோல ஏதோ ஒரு ஃபைட் ஒன்று போகுது. ஸோ இந்த ஃபைட்டுக்கான காரணம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்குமெண்ட் ஒன்று போகுது. அதுக்கான காரணமே இந்த டாஸ்க் வந்து நிப்பாட்டணும். யாருக்காவது அடிபட்டுட்டா அந்த டாஸ்க்கை நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி அடிபடும் போது அவங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டாஸ்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்களுக்குலாம் அதில் உடன்பாடு இல்லை. ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா நடக்கிற மாதிரி நடக்கட்டும். அந்த இடத்துல யாருக்காவது கூட்டிட்டு போய் விடணும்னு தோணுதுன்னா விடட்டும். அதுதான் அவனோட மனிதனையும் அங்கதான் பாத்தீங்கன்னா அவன் கேரக்டர் வெளியே வரும். ஸோ அதனால அவனுக்கு பண்ணணும்னு தோணுதோ அவன் பண்ணிக்கிட்டோம், மற்றவன் கேம் விளாடணும்னு தோணுதா விளையாடிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து முடிக்கிறாங்க. இந்த ஆர்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி ஆட்டிடியூட் மண்டே ஆட்டி ஒரு மாதிரி பேசுறாங்க. அந்த இடத்துல இவனுக்கு ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆட்டிடியூடோட என் கூட பேசாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காப்ல. ஸோ அந்த ஆட்டிடியூட்ல பேசாதன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறி போச்சு. என்ன ஆட்டிடியூட்ல பேசிட்டேன், நான் என்ன ஆட்டிடியூட்ல பேசிட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்டும்போது இந்த மாதிரி நீ ஒரு ஆட்டிடியூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறாப்ல. இதை தான் நீ பண்ற, இந்த மாதிரி பண்ணாதன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது. இதை என்ன பண்றானுங்க சௌந்தர்யாவோட இப்ப சப்போர்ட்டர்ஸ் பிஆர் டீம் என்ன சொல்லிக்கிட்டோம். இந்த ப்ரோமோ வந்து அடுத்த 10 செகண்ட் இருக்குங்க. அந்த 10 செகண்ட்ல பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஏகப்பட்ட ட்வீட் வந்து பறந்துகிட்டு இருக்கு. முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை மார்க் பண்றான் அப்படின்ற மாதிரி. யாரா நீங்க மார்க்கிங்க்கு உண்டான மரியாதை உங்களால போச்சடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இங்க மேட்டர் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, அது நல்லா இல்லைன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. சொன்னதுக்கு அப்புறமும் அதை வந்து அவங்க மாத்திக்கல. அவங்க வந்து நான் என்ன பண்ணது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க, என்ன பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ நீ என்ன பண்ண நான் செஞ்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி செஞ்சு காமிக்கிறாப்ல. அதை வந்து இவனுக்கு என்ன சொல்றானுங்க, முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா மார்க் பண்ணிட்டாரு, இதை வந்து விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட்ல கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, முட்டு கொடுக்கலாம், ஓரளவுக்கு முட்டு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரேடியா முட்டு கொடுத்துட்டு இருந்தா எப்படிரா வாங்கின காசுக்கு மேல கூவுறீங்க சிவாஜி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சு கூவிட்டு இருக்கானுங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. சௌந்தர்யாக்கு ஆல்ரெடி நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நேத்து ராணுவ விஷயத்துல போட்டு பொளந்தாங்களே, அதுவே பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அடங்கல. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் ராணுவ வச்சு சௌந்தர்யா பேசும்போது சாரி கேட்பாங்கன்னு பார்த்தா அங்கேயே ராணுவ பண்ணது தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் நீ திருந்தவே மாட்டலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் வந்தது. ஸோ அந்த சம்பவமே ஒன்றும் முடியல, அதாவது அந்த காயமே ஒன்றும் அடங்கல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த காயத்தை கொடுக்குறீங்களாடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சௌந்தர்யாக்கு செய்கை தரமான செய்கை இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வாயை ஓபன் பண்ணி பேசுறாங்களோ அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், சௌந்தர்யா வாயை மூடிட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் வாயை ஓபன் பண்ணி பேசினா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் தான் இருக்கு. அதுல சம்பவத்துல அவங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சௌந்தர்யா நீங்க தப்பிக்கணும்னா வாயை மூடிக்கிட்டே இருங்க, ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. இப்போ நீங்க ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிங்களா, இந்த ரியாக்ஷனே என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி கியூட் ரியாக்ஷன் சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதாவது இவனுங்க மீன்ஸ் நேரம் சொல்றேன்னா உங்க டீம் சொல்றேன், உங்க டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க எந்த ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அதை எடுத்து கியூட் ரியாக்ஷன் அப்படி நம்ம ட்ரெண்ட் பண்ணி மாசா ஒரு பிஜிஎம் போட்டு கண்டிப்பா எடிட் பண்ணி ஃபயரோட தான் போறாங்க. இதுக்கும் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க வாயை ஓப்பன் பண்றாதீங்க. ஓப்பன் பண்ணிட்டா நீங்க மாட்டிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம்ல இருந்து அதான் சொல்லி அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாளா சௌந்தர்யா பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசுறதை விட ரியாக்ஷன் தான். ரியாக்ஷன்லேயே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்து, அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் பிக் பாஸ்ல இவ்வளவு தூரம் வந்து அதுல டாப்லயும் இப்ப என்ன சொல்றாங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து சௌந்தர்யா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனை மக்கள் மனசுல விதைச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் எப்படி சொல்றது ரியாக்ஷன் குயினாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ரியாக்ஷன்ஸை வச்சே ஒருத்தவங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் 8 சீசனில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வச்சே ஒருத்தவங்க வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு வராங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் சௌந்தர்யா பாராட்டி ஆகணும். ஸோ சௌந்தர்யா நீங்கள் மோஸ்ட்லி வாயை திறக்காம இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இந்த வீடியோவில் இன்னொரு மேட்டரையும் பேசி ஆகணுங்க. நம்ம அர்ச்சனா இருக்காங்களா, லாஸ்ட் டைம் வின் பண்ணாங்க பார்த்தீங்களா டைட்டில். ஸோ அர்ச்சனா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இப்போ பேசியிருக்காங்க. இன்டர்வியூ மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ காலில் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் எல்லாம் லாஸ்ட் சீசன் ஓட்டு போட்டாங்களா உங்களுக்கு, அந்த ஓட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் மட்டம் தட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவங்க ஏதோ ஜெனரல் எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட மாதிரி ஏதோ பிக் பாஸ்ல தானே ஓட்டு போட்டீங்க, அந்த ஓட்டுக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம போட்ட ஓட்டுலாம் இருக்குல்ல பிக் பாஸ்ல, அது வந்து எதுக்காக போட்டிருப்போம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பிடிச்சி அவங்க பர்சனாலிட்டி வைஸ் அவங்க வந்து நல்லவங்களா இருக்காங்களே, நல்ல கேம் ப்ளே பண்றாங்களே அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் தான் ஓட்டு போட்டிருப்போம். அந்த ஓட்டு வாங்கிட்டு அந்த ஓட்டில் ஜெயிச்சுட்டு 50 லட்ச ரூபாய் வாங்கிட்டு எப்படி கப்பையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ என்ன சொல்றாங்க, இது ஏதோ ஜெனரல் எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு போய் ஓட்டு போட்டனே அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்றாங்களே, அது ஆப்வியஸா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிடிக்கல. எதனாலனா அவங்க நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணா ஆக்சுவலா பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன மேட்டர்னா அவங்க விஜய் சேதுபதியை பயாஸ் டு ஹோஸ்ட்ன்றாங்க, அதாவது அவர் பண்றது தப்புன்றாங்க, மக்கள் எல்லாரையும் தப்புன்றாங்க, வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் சொல்றது தப்புன்றாங்க, அருண் சொல்றது மட்டும் தான் கரெக்ட்ன்றாங்க. ஸோ இப்படி சொல்லும் போது
யோசிச்சு பாருங்க, யாரா இருந்தாலும் காண்டாகுமா வாதா? கமெண்ட்ல போயிட்டு மொத்த பேர் கழுவி ஊத்திருக்கான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான். இவெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடி. அவனை நீங்க வச்சு வெளுக்குறீங்களா? பிரச்சனையே கிடையாது. ஆனா நார்மலா ஒருத்தன் இந்த மாதிரி கேட்டிருக்கானுங்கன்னு வச்சுக்கோ, ஒருத்தன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு போய் போனாடி ஓட்டு போட்டோமே அப்படின்ற மாதிரி கேட்கறானா, அவன் எதுக்காக அப்படி கேட்கறான் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்க வீட்டுக்குள்ள இருந்து பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கனெக்ட் ஆச்சு, நியாயமான விஷயத்துக்கு பேசுறீங்க அப்படின்னும் போது உங்களை பிடிச்சி உங்களுக்கு ஒருத்தன் ஓட்டு போறானும் போது, இப்போ நீங்க பண்ற விஷயம் ஒன்று பிடிக்கலன்னும் போது அவன் கேட்கறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை கேட்கறானா, அது எப்படி இவ்வளோ மட்டம் தட்டுவீங்க? அதாவது ஜெனரல் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டான், அது ஜெனரல் எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்றானே அப்படின்ற மாதிரி கேட்கறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவர் ஆட்டிடியூட் தான் தோணுது. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அர்ச்சனாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்களா, உங்கள் ரெஸ்பெக்ட் வந்து போயிடுச்சு, உங்கள் மேலே வச்சு இந்த மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு நம்மளால சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. எதுக்கு தேவையில்லாம ரெஸ்பெக்ட் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த ஓட்டை எப்போ அவங்க மட்டம் தட்டினாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப மட்டமாக தட்டின மாதிரி, ஜெனரல் எலெக்ஷனில் ஓட்டு போட்ட மாதிரி பிக் பாஸ் ஒரு ஷோவில் ஓட்டு போட்டுட்டு ஏன்டா இவ்வளோ பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஏன் தெரியுமா நான் கதறேன், நானும் லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் போய் பாருங்க. ஏன்னா அந்த விஷயத்தில் அவங்க பண்ணது கரெக்டாக இருந்தது, அதனால சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ அவங்க பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பா இருக்கு, அதனால போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே நியாயம் தாங்க. ஏன்னா அவங்க வீட்ல ஒரு ஆளுன்னு போது அருணுக்கு சப்போர்ட் பண்றது. இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா ராணுவ விஷயத்துல வந்து ராணுவ வந்து அருண் கூட்டு போனார்ல, அதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணோம். அர்ச்சனா என்ன போட்டு இது போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, தட்ஸ் மை மேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி போடும்போது ஓகே அவர் கரெக்டான ஒரு விஷயத்தை பண்றாரு, அதை நீங்க எடுத்து போஸ்ட் போடுறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நேத்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி அந்த போஸ்ட் கீழே எல்லாருமே ஃபயர் விட்டாங்கல்ல. அதே விஷயத்துல நீங்க அருண் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அடிச்சப்ப அது வந்து தப்புன்னு ஒரு வீடியோ போட்டீங்கல்ல, அந்த வீடியோ கீழே எல்லாமே கழுவி ஊத்துறதுக்கான காரணம் என்னது, என்ன மேட்டர்னா ஆக்சுவலா நீங்க பண்ற விஷயம் தப்பு, அந்த விஷயத்துல யாருக்குமே உடன்பாடு இல்லை. ஏன்னா அருண் மேல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு. ஒரு லேபர்ன்ற ஒரு வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்ட, தப்பா புரிஞ்சுக்கிறது மீன்ஸ் அப்படி இல்லை, அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா அந்த வார்த்தையை இந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுக்கு தான் விஜய் சேதுபதி கேட்டாரு, அப்ப அந்த வார்த்தையை வந்து நீங்க எப்படி சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி சீப்பா பாக்குறீங்க, அந்த வார்த்தையை வச்சு நீங்க அந்த வார்த்தையை வந்து ரொம்ப தப்பா பார்த்ததுனால மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளவு ஹிட் ஆகுது அப்படின்றதான் விஜய் சேதுபதி கடைசி வரைக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. அது வீட்டுக்கு வெளியே இருக்க நம்மளுக்கு புரிஞ்சுது, வீட்டுக்குள்ள இருக்க மத்த எல்லாருக்கும் புரிஞ்சுது, அவர் ஃப்ரெண்டு விஷாலுக்கும் புரிஞ்சுது, இவ்வளவு பேருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா என்ன பண்றது, வீட்டுக்கு வெளியே இருக்க அர்ச்சனாக்கும் புரியல, அவங்க ஆளுக்கும் புரியல அப்படின்றதா உண்மை. ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒத்துக்கல. அதுலயும் அர்ச்சனா சொல்றாங்க, நல்ல வேளை அருண் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கல, அப்படி தப்புன்னு ஒத்துக்கிற மாதிரி இருந்தா அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி அவர் ஒத்துக்கிறதுக்கு சமம். ஸோ அவர் ஒத்துக்காது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திருந்த மாட்டல மருந்து மாட்டல அப்படின்ற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. இவ்வளவு சம்பவத்தை வந்து விஜய் சேதுபதி அவ்வளோ நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம், வீட்டுக்குள்ள இருக்க அவருக்கு புரியல கூட பரவாயில்ல, இவ்வளவு மக்கள் வந்து அவர் அருண் பண்றது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வீட்டுக்கு வெளியே இருக்க உனக்கு ஏமா புரியல அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அது கடைசி வரைக்கும் புரியாம ஹோஸ்ட் தப்புன்னு சொல்றது கூட ஒரு வகையில் ஓகேங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது அதையும் புரிஞ்சிக்காம ஏதோ ஓட்டு போட்டா என்ன வேணா கேட்பேன். கிட்டத்தட்ட அர்ச்சனாவோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓட்டு போட்டா இஷ்டத்துக்கு எல்லாமே கேட்கறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா ஓட்டு போடுறது மட்டும் தான் உங்க வேலை, மற்றபடி இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு ஏன் ஓட்டு போட்ட அப்படின்ற மாதிரி தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி தான் அர்ச்சனா சொல்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. ஏன்னா பிக் பாஸுக்கு தானே ஓட்டு போட்ட, ஏதோ ஜெனரல் எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட அப்படின்ற இந்த வார்த்தை என்ன பொறுத்த வரைக்கும் என்ன வந்து ஹிட் பண்ணுச்சு. அதாவது எனக்கு வந்து காண்டா இருந்தது. ஏன்னா அவங்க விஷயத்தை சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பேசும்போது ரசிக்கிறாங்கல்ல, நல்லா இருக்குப்பா அர்ச்சனா கூடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை தட்டுறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லும் போது அது வந்து ஏன் தப்புன்னு சொல்றாங்க அப்படின்றது ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அதை பத்திலாம் சுத்தமா யோசிக்க மாட்டேன். என்ன நீ வந்து இப்போ நான் பண்ற விஷயத்தை நீ அக்செப்ட் பண்ணியே ஆகணும், அது நீ தப்புன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது கமெண்ட் பண்றனா அதையும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல உள்ள வந்து வாங்கி கேட்டுட்டீங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இதுக்கும் மேலேயும் இதை பத்தி பேசி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது கலாட்டால பேசுறது, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்லையும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கூட இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கமெண்ட்ஸ் வந்து நீங்க போய் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த யூடியூப் சேனல் கலாட்டா சேனல்ல போய் அந்த கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு திருப்பி கழுவி ஊத்துறது காரணம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயத்துக்கு திருப்பி அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறீங்க. எப்படி சொல்றது, அருண் பண்ற கரெக்டான விஷயத்தை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா அருண் சில விஷயம் மார்க் பண்ணது வந்து கேட்கவே இல்லை கேள்வி. ஸோ அந்த இடத்துல ஏன் கேள்வி கேட்க மாட்டாரு இவரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நின்னீங்களா, அருண் மார்க் பண்றது ஏன் விஜய் சேதுபதி நீங்க கேட்கல? ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல அருண் இல்லை யாருக்கு அந்த மாதிரி ஆயிருந்தாலும் நான் வந்து குரல் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி. சரி அருண் மார்க் பண்ணும்போது தப்பு தானே அது, அந்த இடத்துல அருண் பண்ற தப்புன்னு ஏன் நீங்க குரல் கொடுக்கல? உங்களை யாராவது கேட்டோமா, நீங்கள் யாருக்கு வேணா குரல் கொடுக்காம போங்க, அது உங்கள் விஷயம் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. அருண் பண்ணுறது தப்புன்னு ஒத்துக்கோங்க. அது ஒத்துக்க முடியாமல் கடைசி வரைக்கும் முட்டு கொடுக்குறது இருக்குல்ல, அது பயங்கரமாக கொடுக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது கிளியராக தெரியுதுங்க, சவுண்டை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. நேற்று அடிச்ச மாதிரி தான் சவுந்தருக்கு இன்னைக்கு உழுது. எனக்கு தெரிஞ்சு சவுந்தரியா வாய மூடிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.